தீயோர் சாக வேண்டுமென்பது என் விருப்பமல்ல, மாறாக அவர்கள் தம் தீய வழிகளினின்று விலகி மனம் மாறி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஒரு சிறு கதை. இள வயதிலேயே கணவனை பறிகொடுத்துவிட்டாள் அந்த பெண். அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனை மிக கஷ்டப்பட்டு வளர்த்தாள். பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தாள். ஒரு நாள் அவன் கடை வீதிக்கு சென்று வந்தான். வழியில் ஒரு தையல் கடை இருந்தது. அங்கு தையல்காரன் தையல் இயந்திரத்தை பிடித்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தான். தைக்கும் ஊசி ஒன்று நூல் கோர்த்தபடி இயந்திர பலகையின் மேல் இருந்தது. அந்த ஊசியை எடுத்து கொண்டு வந்தான். அதை தன் தாயிடம் கொடுத்தான். மகனை அவள் கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவனை பாராட்டினாள். சில தினங்களுக்கு பிறகு பள்ளி ஆசிரியரின் பேனாவை திருடி கொண்டு வந்து தன் தாயிடம் கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்டு அந்த தாய் அவனை பாராட்டினாள். மகனே, உன் திறமையை நான் மெச்சுகிறேன் என்று உச்சி முகர்ந்தாள். இதனால் அடிக்கடி திருடத் தொடங்கினான். நாள் ஆக ஆக திருட்டு தொழிலில் உள்ள நுட்பங்களையும் அறிந்து கொண்டான். இப்பொழுது கை தேர்ந்த திருடனாகிவிட்டான். தேவைக்கு ஏற்றபடி திருடியவன் கண்ணில் பட்டதையெல்லாம் திருட ஆரம்பித்தான். அவற்றையெல்லாம் தன் தாயிடமே கொடுத்து வந்தான். பெரியவனாகிவிட்டான். இப்போதும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். சாலைகளில் நிற்கும் வாகனங்களையும் திருடினான். ஒரு நாள் ஒரு வங்கிக்கு சென்று திருட திட்டமிட்டான். சில நாட்களில் ஒரு முடிவுக்கு வந்தான். இவனது திட்டம் காவல் தலைமையிடம் சிக்கியது. அவர்கள் உஷாரானார்கள். இவனை பிடிக்க திட்டம் தீட்டினர். அவன் அந்த வங்கிக்குள் எப்படி புகுந்தான் என்பது காவலர்களுக்கே தெரியாது. ஆனால் பணப்பெட்டியோடு வெளிவரும்போது பிடிபட்டு விட்டான். அதை கண்ட அவன் தாய் ஓவென கூச்சலிட்டு கதறி அழ ஆரம்பித்தாள். அதை கண்ட மகன், நீ இப்போது அழுவது என்ன பயன்? நான் சிறுவனாக இருக்கும்போதே, ஊசியை திருடி கொண்டு வந்த போதே என்னை நீ கண்டித்திருக்க வேண்டுமல்லவா, தண்டித்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் அதற்கு பதிலாக பாராட்டிவிட்டு இன்று கண்ணீர் வடிப்பதில் என்ன பயன்? உன் வளர்ப்பின் பலன்தான் எனக்கு இந்த தண்டனை. அம்மா, போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆம், தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் தீய வழியில் வாழும்போது அதை தவறு என்று கண்டித்தால்தான் அந்த தீய வழிகளினின்று விலகி நல்வழியில் அவர்கள் வாழ முடியும். புரிந்து செயல்படுவோம்.